ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எங்க ஊர்ல காளியம்மன் கோவிலினுடைய கும்பாபிஷேக வீடியோ நம்ம நிறைய பார்த்தோம். அந்த கோவிலினுடைய மண்டல பூஜை கூட சர்வ மங்களகரமா பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த நிறைவு நாள்ல வந்திருக்க சுமங்கலி பெண்கள் எல்லாருக்குமே மங்கள பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, கண்ணாடி வளையல் போட்டு வைக்கிறதுக்காக ஜிக்ஸாக் கவர், அதுக்கப்புறமா சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜிக்ஸாக் கவர்ல 4 வளையலா போட்டு வச்சோம். என்னுடைய ஹஸ்பண்ட், மாமனார், தம்பி வைஃப் இப்படி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. முதல்ல கண்ணாடி வளையனுடைய பண்டலை ஓபன் பண்ணி அதை தான் போட்டு வச்சோம். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு மஞ்சள் பையில போட்டு தான் நாங்கள் கொடுத்தோம். ஸோ 300 பைகள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதை கூட கிட்டத்தட்ட 1/2 hourல எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரியான மங்கள பொருட்களை கோவில்ல கொடுக்கறதும் சரி, வாங்குறதும் சரி ரொம்பவே விசேஷமான ஒண்ணு. மண்டல பூஜையினுடைய நிறைவு நாள் அன்னைக்கு சங்கு பூஜை செய்யறதா இருந்தது. நான் இது வரைக்கும் அந்த பூஜையை பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப ஆர்வத்தோட அந்த பூஜைக்காக நாங்க காத்துட்டு இருந்தோம். மங்கள பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு கோவிலுக்கு போயாச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சங்கு பூஜை வந்து தொடங்கிட்டாங்க. பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சங்குல இருக்கக்கூடிய புனித நீரை எல்லா விக்கிரகங்கள் மேலையும் அபிஷேகம் பண்ணி பூஜையை சர்வ மங்களகரமா ஐயர் பூர்த்தி செஞ்சாரு. அதுலயும் நிறைவா அம்பாள் மீது ஊற்றப்பட்ட அந்த கலச நீர் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருந்தது. அபிஷேகம் எல்லாம் நல்லபடியா நிறைவா பண்ணதுக்கு அப்புறமா பூரணமா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அம்பாள் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்க. தீப தூப தரிசனத்துல அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா மங்கள பொருட்கள் அந்த கோவில்ல வச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. மண்டல பூஜையும் சர்வ மங்களகரமா நிறைவாயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.